திமுக தலைமையிலான கூட்டணி எப்படி இருக்கு சார்? ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு சின்ன நெருடல் இருக்கிற மாதிரி நெருடல் மாதிரி தோணும். அது சும்மா நீர்கிழித்த வடு போல மறைந்து விடும். போய் பேசியிருக்காங்களே திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அங்கே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து பேசியதாகவும் அதில் தேர்தலை பற்றியும் பேசியதாகவும் நம்ம ஏடுகளையும் டிவிலையும் வரதை வச்சு தான் சொல்கிறோம். அதனால் அதில் எதுவும் நெருடல் இருக்காது இல்லை அப்படிங்கிற என்னுடைய கருத்து. துணை பொதுச்செயலாளர் போய் பேசியிருக்கிறத எதிர்கட்சி தலைவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எங்களை வந்து டெல்லியில் போய் பேசுறீங்க, நாங்கள் அவங்கள்ட்ட மண்டிடுறோம் அப்படின்னு நீங்கள் போய் கெஞ்சுறீங்க. அது அகில இந்திய கட்சி, இந்தியாவில் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி. அந்த கட்சி தலைமையோடு போய் பேசுகிறத மற்றபடி பிஜேபியோட ஏடிஎம்கே எந்த விதத்தில் அவங்க நடந்துக்கிட்டாங்க அதை கம்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுதியற்றவர்கள் ஏடிஎம்கேக்காரங்க. அவங்க அந்த தங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு மாநிலத்தை ஆண்ட கட்சிங்கிற தகுதிக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொண்டதில்லை. அவங்களை எவ்வளவு இன்சல்ட் பண்ணணுமோ ஹியூமிலியேட் பண்ணணுமோ அவ்வளவும் மோடியினுடைய குரூப்பும் செஞ்சாலும் அவ்வளவும் டாலரேட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் அதிமுக. அதனுடைய முன்னாள் முதலமைச்சர் மிஸ்டர் பழனிசாமி. ஸ்டாலின் வந்து தமிழக அமைதியான மாநிலம் சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நேற்றுக்கு வந்து ஒரு வேட்பு மாற்றம் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சியில் இதை விட ரொம்ப அதிகமாக நடந்தது. இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பதைவதைத்து போய் மிகுந்த வேதனையோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க படித்து 48 மணி நேரத்துக்குள் அந்த கொடும் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்பட்டுத்தான் வந்திருக்கிறார்கள். அவர் பதட்டத்தோடும் கவலையோடும் உடனே காவல்துறைக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்கிற கடமையை முதலமைச்சர் சரியாகவும் மிகச்சரியாகவும் நிதானமாகவும் செய்து வருகிறார் என்பது என்னுடைய அபிப்பிராயம். 4 முனை போட்டி அப்படின்னு பிரேமலதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழக முதல்வர் வந்து 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க திமுக. இது எப்படி இருக்கும் இந்த எலெக்ஷன்? தமிழக முதல்வரின் நம்பிக்கை, அவருடைய எதிர்பார்ப்பு, அவர் இப்பொழுது யூகித்திருப்பது கணித்திருப்பது நிச்சயமாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. பொதுவாக வந்து எந்த மாநிலங்களுக்கு தேர்தல் வருதோ அந்த மாநிலங்களுக்கு அதிகமான நிதிகள் வந்து ஒதுக்கப்படும். இந்த தடவை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வாய்ப்பு நினைக்கிறீங்களா? அவங்க அந்த ஓர வஞ்சகத்தை விடமாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டை எப்படியாவது ஏமாத்தலான்னு நினைச்சு பாரதியாரையும் சங்கத்தமிழ் இலக்கியங்களில் சில வரிகளையும் இந்தியில எழுதி வச்சு தமிழ்நாட்டை இதுவரை இல்லாத அளவுக்கு ஓகோடு உச்சி மேல வச்சு புகழ்ந்து இந்த தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நரேந்திர மோடி பகல் கனவு காண்கிறாரே, அது ஒரு காலம் பலிக்காது. அவர் குஜராத் மாநில மக்களை எப்படி தான் வழிநடத்தி செல்ல முடியும் என்று நினைக்கிறாரோ அது குஜராத்தோடு நின்று போகும். தமிழ்நாட்டு எல்லைக்குள் அவருடைய முயற்சி பலிக்காது, பலிக்க விடமாட்டோம். எனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியாது. அவர் எதுவுமே நிதானமாக யோசிச்சு தான் சொல்வாருங்க. அவர் சொல்ற கருத்துக்கு எல்லாம் நான் வந்து அது வந்து அவர் ரொம்ப யோசனை பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பார். அது எந்த ஒரு பின்னணியில் அவர் சொன்னார்னு எனக்கு தெரியாது. திமுக கூட்டணிக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் 2026? அது முதலமைச்சரே சொல்லிட்டார்ல.